தயவு செய்து இந்த மக்கள் பதவியேற்பு போராட்டமானது மக்களால் மக்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டது. எனவே மக்கள் நீங்களாகவே உணர்ந்து இந்த போராட்டத்தை வலுப்பெற செய்ய வேண்டும். தயவு செய்து இந்த A9 வீதியில் உள்ள உங்கள் கார்களை இந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் அணியப்பட்ட இடத்திற்கு அப்பால் இன்று நகர்த்தி இந்த தமிழ் மக்களுடைய நீண்டகால போராட்டம், கடந்த 75 வருடத்துக்கு மேலான தமிழ் மக்களுடைய போராட்டம் பல்வேறு கட்டங்களை தாண்டி இன்று இந்த இடத்துக்கு வந்து நிற்கின்றது. 1948ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்படும் பொழுதும், அதிகாரம் பறிக்கப்படும் பொழுதும், உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதும், எங்களுடைய மொழி உரிமை மீறப்படும் பொழுதும், தனிச்சிங்கள சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பொழுதும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தரப்படுத்தல் மாற்றப்படும் பொழுதும் தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டே இருந்திருக்கிறோம். ஒரு இடத்திலே வாழ்வதற்கான உரிமை முற்றாக மறுக்கப்பட்டு இது முழுமையான சிங்களவர்களுக்குரிய தேசம் என்கின்ற ஒரு சிந்தனை வரும் பொழுது மட்டும் நாங்கள் இன்னொரு தேசத்தை உருவாக்குவதற்காக ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டியிருந்தது. அன்று இளைஞர்கள் பலர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். பல ஆயுத குழுக்கள் இலங்கையில் உருவானது. ஆயுத போராட்டம் பெருமளவில் இடம்பெற்றது. 30 வருடம் நீடித்த இந்த ஆயுத போராட்டத்தை அடக்குவதாக நினைத்துக் கொண்டு இலங்கை அரசாங்கம் இந்த ஆயுத போராட்டத்தை பயன்படுத்தி அப்பாவி தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்தது. இனப்படுகொலை ஒன்றை அரங்கேற்றியிருந்தது. 1983ஆம் ஆண்டு கொழும்பிலே இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரத்தின் பின்னர் தொடர்ச்சியாக படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாக்கப்பட்டது. யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, உயிர் என்பவற்றை எடுப்பதே தங்களுடைய அரசியல் என்பதை முழு மூச்சாக கொண்டு சிங்கள அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருந்தது. அதில் முக்கிய ஒரு நிகழ்வாக, சர்வதேசமே திரும்பி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக செம்மணி என்கின்ற விவகாரம் வந்தது. கிருஷாந்தி குமாரசுவாமி என்கின்ற எங்களுடைய சகோதரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டு அவருடைய முழு குடும்பமும் இங்கு புதைக்கப்பட்டது. இதனை குற்றஞ்சாட்டப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட பின்னர் சோமரத்ன ராஜபக்ச என்பவர் நீதிமன்றத்தில் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் இங்கு அவரை தவிர, சாந்தி குமாரசுவாமியினுடைய குடும்பத்தை தவிர கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட உடலங்களை தாங்கள் கொன்று புதைத்திருப்பதாக ஒரு சிங்கள இராணுவ சிப்பாய் ஆதாரத்தோடு கூறினார். அவர் குறிப்பிட்ட இராணுவ தலைவர்கள், இராணுவத்திற்கு பொறுப்பானவர்கள் அல்லது அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன். சுனில் ரத்நாயக்கா என்கின்ற இராணுவ அதிகாரி, உங்களுக்கு தெரியும், அவர் 9 பேரை கொலை செய்ய முயற்சி செய்து, ஒரு குடும்பத்தில் 8 பேரை கொலை செய்து 9வது நபர் தப்பி, மிருசுவில் 9வது நபர் தப்பி, அவர் அந்த 9வது நபர் நேரடியாக சாட்சி சொல்லி மிருசுவில் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் தான் சுனில் ரத்நாயக்கா. இந்த சுனில் ரத்நாயக்காவை வெறும் 5 வருடத்தில் பொது மன்னிப்பில் விடுதலை செய்தார் கோட்டபாய ராஜபக்ச. ஆனால் சோமரத்ன ராஜபக்சக்கோ இந்த கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இன்று வரை விடுதலை வழங்கப்படவில்லை. அதன் அர்த்தம் அவர்களுக்கு கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய கொலைக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் என்பது அல்ல. அவர்கள் வெளியில் வந்தால் மேலதிகமாக புதைக்கப்பட்ட 400 பேர் தொடர்பான உண்மைகளை அவர்கள் வெளியிடுவார்கள். எனவே அவர்கள் வெளியில் வரக்கூடாது என்று இவர்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள். இத்தனை வருடமாக இல்லாவிட்டால் இத்தனை கொலைகளை செய்த இராணுவத்தினரை காப்பாற்றுவதை முழு நேர தொழிலாக வைத்திருக்கும் இந்த அரசாங்கம் இவர்களை தடுத்து வைத்திருப்பதற்கான ஒரு பிரதான காரணம், இங்கு அவர்களோடு சேர்ந்து பல உண்மைகளும் புதைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இங்கு போராடுவது எங்களுக்காக இல்லை. நாங்கள் இன்று இறந்து விடுவோம், நாங்கள் எத்தனை காலம் இங்கு இருப்போம் என்று தெரியாது. ஆனால் எங்களுடைய சந்ததியினர், எங்களுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் தமிழ் கலாச்சாரத்தோடும் பண்பாடோடும் மொழி பற்றோடும் இனப்பற்றோடும் இந்த மண்ணில் வாழ வேண்டும். அவர்களது வாழ்வை உரிமை செய்வதற்காக, அதனை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் சில விடயங்களை போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். எங்களுக்கு இடம்பெற்ற கொடூரங்கள், உரிமை மீறல்கள், படுகொலைகள் தொடர்பாக கண்டும் காணாமல் நாங்கள் நகர முடியாது. எனவே அவை தொடர்பான பொறுப்பு கூறல் என்பது இலங்கையினுடைய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. எந்த ஒரு அரசும் தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற படுகொலை தொடர்பாக, தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற கொடூரங்கள் தொடர்பாக, தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற உரிமை மீறல்கள் தொடர்பாக பொறுப்பு கூறுவதற்கு தயாராக இல்லை. குறிப்பாக JVP, NPP என்கின்ற பெயரில் இன்று ஆட்சி அமைத்திருக்கின்றனர். தங்களுக்கு இடம்பெற்ற 1979ஆம் ஆண்டு இடம்பெற்ற சித்திரவதை தொடர்பாக, மட்டளந்த 1500 பேரின் மரணம் தொடர்பாக அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றனர். ஆனால் இதே மண்ணில், இதே இலங்கையில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், நடத்தப்பட்டிருக்கின்றார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்பாக ஒரு அறிக்கையை கூட இவர்களால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம்.
எனவேதான் இந்த நாட்டில் பௌத்த சிங்களவருக்கு ஒரு சட்டம், தமிழர்களுக்கு ஒரு சட்டம் என்றுதான் இருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய உரிமையை காப்பதற்காக எங்களுடைய குரலை திட்ட தெளிவாக நாங்கள் வழங்க வேண்டும். இன்று எந்தவித புரிந்துணர்வும் இல்லாமல் என்பிபி அரசாங்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் பலர். என்பிபியினுடைய எம்பிமாரால், என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தமிழ் மக்களினுடைய எந்த ஒரு உரிமை பிரச்சனைக்கு, எந்த ஒரு நில பிரச்சனைக்கு, கையிட்டி விவகாரமாகட்டும், இந்த செம்மணி விவகாரமாகட்டும், எதற்கும் அவர்களால் குரல் கொடுக்க முடியாது. மாறாக இந்த போராட்டங்களை கேவலப்படுத்துவதும் நசுக்குவதையுமே அவர்கள் கடமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கேவலமானவர்கள் இந்த பூமியில் இருந்து அவர்கள் அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும். தமிழருக்கான சரியான அரசியல் ஒன்று இங்கு இடம்பெற வேண்டும். இளைஞர்கள் சரியான பாதையை தெரிவு செய்ய வேண்டும். வெறுமனே எங்களுடைய இருப்புக்காகவும் அல்லது ஒரு கதிரைக்காகவும் வரும் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் இந்த அரசியல் செய்ய முடியாது. இந்த அரசியல் ரத்தத்தால் தோய்ந்தது. பல உயிர்கள் வழங்கப்பட்டு, பல உயிர்கள் கொடைகளாக வழங்கப்பட்டு உரிமைகளுக்காக எத்தனையோ போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இங்கிருக்கின்ற இளைஞர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யார் வருவார்கள் போவார்கள், பதவிக்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் இளைஞர்கள் நிச்சயமாக இங்கு இடம்பெறுகின்ற போராட்டத்தில் உண்மையான உணர்வோடு யாருக்காக போராடுகின்றோம், எதற்காக போராடுகின்றோம், அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்ல போகின்றோம் என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். ஒவ்வொரு போராட்டத்திலும் தீர்க்கமாக முழு மனதோடு நாங்கள் பங்கேற்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஏனென்றால் எங்களுடைய இருப்பை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்றால் சிங்கள பேரினவாதத்தினுடைய சிந்தனை இந்த பூமியில் தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே பெரும்பான்மையாக வாழக்கூடாது என்ற ஒரே ஒரு சிந்தனையில் தங்களுடைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தையிட்டியில் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே உகந்தை முருகன் கோயிலுக்கு பக்கத்திலே கொண்டு புத்தர் சிலையை வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் அநீதியை தரப்போகின்றார்கள், இவர்கள் அதிகார பகிர்வை தரப்போகின்றார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே நேர்மையான முறையிலே, உண்மையான முறையிலே எங்களுக்காக உயிரை வழங்கியவர்களுக்கு கௌரவிக்கும் முகமாக சரியான முறையில் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். எனவே போராட்டங்கள் ஒன்றுதான் எங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு செல்லும். போராட்டங்கள் ஒன்றுதான் எங்களை இதைவிட பின்னோக்கி செல்லாமல் எங்களை காப்பாற்றும் என்ற அடிப்படையிலே நாங்கள் முழு உணர்வோடு இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராட வேண்டும். நீதியை நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுக்கு நீதி எந்த காலத்திலுமே கிடைக்காது. நாங்கள் கண்டும் காணாமல் சில விடயங்களை நகர்ந்து செல்ல முடியாது. இங்கு புதைக்கப்பட்டிருப்பவர்கள் யாரோ அல்ல, எங்களுடைய சகோதரி, எங்களுடைய சகோதரர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. 10 மாதத்துக்கும் குறைந்த பிள்ளைகளை கொலை செய்து புதைக்கின்ற அளவிற்கு கொடூரமான ஒரு இராணுவம் இங்கு இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு உறக்க கூற வேண்டும். எங்களுக்கு சர்வதேசமும் சரி, உள்நாடும் சரி, ஒரே அளவில் தனங்களை கையாளுகின்றார்கள். எங்களுக்கு நீதி வழங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் நாங்கள் ஓய்ந்து விடக்கூடாது. நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக நாங்கள் போராடுவோம். செம்மணி புதைகுழி சம்பந்தப்பட்ட இன்று 3வது நாளாக நடக்கும் நிகழ்வானது உண்மையிலேயே 2009ஆம் ஆண்டு எங்களுடைய மக்கள், அதாவது தங்களுடைய உறவுகளை வட்டுவாகல் பகுதியிலும் ஏனைய முகாம்களிலும் வெள்ளவேர் மூலமாக அவர்கள் கடத்தப்பட்டவர்கள், இது தவிர கடற்கரையில் கடலில் வைத்து கைது செய்யப்பட்டவர்கள் எங்களுடைய உறவுகளை கைது செய்து கொண்டு போய் இலங்கை இராணுவம் கொண்டு போய் இன்று வரை ஒப்படைக்காத காரணத்தால் 3000 நாட்களுக்கு மேலாக எங்களுடைய அந்த காணாமல் ஆக்கப்பட்ட என்று நாங்கள் எண்ணும் உறவுகளுடைய, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் 3000 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் 8 மாவட்டத்தில். இந்த நிலைமையில் எங்களுக்கு நீதி வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். ஏற்கனவே நான் பல இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். வட்டுவாகல் பிகாரியை தோண்டி பாருங்கள், கேப்பாப்பிலவு பிகாரியை தோண்டி பாருங்கள், செம்மணி புதைகுழிகள் என்று சொல்லப்படும் புதைகுழிகளை தோண்டி பாருங்கள். அந்த கோப்ரல், இராணுவ கோப்ரல் ஒருவர் தான் அடையாளம் காட்டியது உண்மை என்று நிரூபித்தார். செம்மணியிலே இப்போது அண்மையில் தேடப்பட்டவற்றில் 19 உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. கொக்குத்தொடுவாய் பகுதியிலே 52 உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. 8 மாவட்டத்திலேயும் இப்படி புதைகுழியாகவே இருக்கின்றது. இந்த நிலைக்கு எங்களுக்கு தீர்வு வேணும், எங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். அரசாங்கமானது, இனவாத அரசாங்கமானது பொறுப்பு கூறலை சரியாக செய்ய வேண்டும், செய்ய வைக்க வேண்டும். சர்வதேசங்கள் இந்த நிலை மாறி சர்வதேசங்கள் இன்னும் எங்களுக்கு ஒரு தீர்வு தராமல்
அரசாங்கத்தோடு சேர்ந்து நாடகம் ஆடுகின்றதோ என்ற எண்ணப்பாடு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இந்த மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஐயப்பாட்டை களைய வேண்டும். சர்வதேசமானது நடுநிலைமையோடு நடந்து கொள்ள வேண்டும். எமது இனத்தை அழித்தவர்களை இனங்காணப்பட வேண்டும். எமது இனம் எமது உறவுகள் இன்று அழிக்கப்பட்டு இவர்களுடைய கொடூரம் தாங்காமல் இன்று பெற ஆக்கள் வெளிநாட்டுக்கு என்று போய்கொண்டிருக்கும் காரணம் என்ன? இந்த அரசாங்கம் செய்கின்ற கொடுமை உங்கள் ஒருவருக்கும் தெரியவில்லையா? இந்த கொடுமைகள் நீக்கப்பட வேண்டும். இதற்கு சர்வதேச நீதி விசாரணை எங்களுக்கு வேண்டும். அந்த விசாரணையை தயவு செய்து தாருங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதோட பாராளுமன்றத்தில் நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருக்கிறீங்க? பாராளுமன்றத்தில் நான் ஏற்கனவே கதைச்சிருக்கோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சில புள்ளி விவரங்களை வச்சுத்தான் கதைச்சலாம். இன்னும் அதுக்கான பதிவுகள் கிடைக்கல. ஏற்கனவே ஜனாதிபதியை நாங்கள் தமிழரசு கட்சியிட்ட 8 உறுப்பினர்களும் சந்தித்த போது இந்த விடயங்கள் அவர்கிட்டையும் கதைச்சினாங்க. அவர் உடனே சொன்னவர், இதற்கான ஒரு தீர்வை தாங்கள் விரைவில் காணுவோம் என்றுதான் சொன்னது. ஆனால் இன்னும் காணவில்லை. நாங்கள் தொடர்ச்சியான அழுத்தங்களை இது சம்பந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள், எங்களுக்கான நிரந்தர தீர்வு, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான முடிவுகள், கைதிகளுக்கான முடிவுகள், எங்களுடைய நில அபகரிப்புகள், இப்படியான வகையில் எங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டு இது மண்ணில் நடந்த அடக்குமுறைகளின் உச்சம். செம்மணியில் மட்டுமல்ல, நமது அனைத்து பகுதிகளிலும், தமிழர் தாயகத்தில் வாழ்கின்ற அனைத்து பகுதிகளிலும் அங்கே பல செம்மணிகள் மறைந்திருக்கிறது. இப்படியான செம்மணி தொடர்பான பல விடயங்களை நாங்கள் நீண்ட நாட்களாக எங்கள் இனம் விசாரணை என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் விசாரணைகளை தேடிக்கொண்டே பலர் இறந்து விட்டார்கள். உண்மையில் இந்த செம்மணி தொடர்பாக மட்டுமல்ல, எங்கள் தாயகம் எங்கெங்கெல்லாம் புதைகுழிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த எச்சங்கள் யார் யாருடைய என்ற சர்வதேச ஒரு பொறிமுறையான விசாரணைகள் வரும். இந்த விசாரணை மிகவும் முக்கியமானது. இந்த விசாரணைகளுக்கு கூடாக எங்களுக்கு நீதி வேண்டும். அதற்காகவே இந்த மக்கள் திரண்டிருக்கிறார்கள். பள்ளி குழந்தைகள் தொடக்கம் பாட்டன் கூட்டன் பலர் இங்கே புதைகுண்டு கிடக்கிறார். அவள் யார் யார் என்று தெரியாமல் அல்ல, அதற்கான ஆதாரங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் இதனை ஏன் மௌனமாக இருக்கிறது என்று எங்களுக்கு புரிகிறது. ஆனால் இதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும். எங்கள் மக்களுக்கு நடந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக, பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக, கடத்தப்பட்டதற்கு எதிராக ஒரு நீதி வேண்டும். அந்த நீதியை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதுவரைக்கும் எங்கள் போராட்டங்கள் தொடரும். இதைவிட இன்னும் உச்சங்களை தொடும். நன்றி.